சிலுவை மரமும் மனித வாழ்வும் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கான தலைப்பு நன்மை தீமை அறியத்தக்கதான மரம். இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிடம் மாத்திரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பும் இரக்கும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு தகுதியும் இல்லாத எங்களை கர்த்தர் நீர் அழைத்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் உம்முடைய வார்த்தையை சபைக்கு முன்பதாக நின்று தியானிக்கும்படியாகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைக்காகவும் உம்முடைய இரக்கத்திற்காகவும் உம்முடைய நல்ல ஈவிற்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இது எங்களுடைய வார்த்தைகள் அல்ல, எங்களுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் உம்முடைய வார்த்தைகள் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உம்முடைய பாதப்படியில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீர்தாமே பொறுப்பெடுத்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இந்த வாய்ப்பினை உண்டு பண்ணின என் தேவாதி தேவனுக்கு என் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் வாய்ப்பினை கொடுத்த சபை போதகர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும்படியாய் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்மை தீமை அறியத்தக்கதான மரம், இதை குறித்து தான் இன்றைக்கி நாம் தியானிக்க போகிறோம். இதுதான் எனக்கு வந்திருக்கிற தலைப்பு. 28வது நாளாக நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய மரங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். புன்னை மரம், பாப்புலர் மரம், பேரிச்சை மரம் என்று சொல்லி அநேக மரத்தை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் கூட நன்மை தீமை அறியத்தக்கதான மரம். அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், பூமியை உண்டு பண்ணியிருக்கிறார், நதிகளை உண்டு பண்ணியிருக்கிறார், எல்லா காரியத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார், அநேக மரத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அது என்ன ஒரு ஸ்பெஷலான மரம், நன்மை தீமை அறியத்தக்கதான மரம், அது என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். ஏன் ஆண்டவர் அந்த மரத்தை உண்டு பண்ணினார், ஏன் அந்த மரத்தை உருவாக்கினார், ஏன் எந்த பர்பஸ்க்காக அந்த மரத்தை தேவன் உண்டு பண்ணினாருன்னு சொல்லி தான் இன்றைக்கி ஒரு 2 காரியத்தை குறித்து மாத்திரம் உங்களிடத்தில் தெளிவாக தியானித்து ஆண்டுடைய வார்த்தை நான் நிறைவு செய்கிறேன். முதலாவது, இந்த ரட்சிக்கப்பட்டு நம்ம ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா கிறிஸ்துவர்களுக்குள்ளும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன மரம், நன்மை தீமை எல்லா மரத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன ஒரு ஸ்பெஷலான மரம், நன்மை தீமை அறியத்தக்கதான மரம் என்று சொல்லி எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். முதலாவது, தேவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு ஆசை இருந்ததுன்னு சொல்லலாம். என்ன ஆசைன்னு சொன்னால், தனக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை இருந்தது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் என்று சொன்னால் நம்ம தான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற நம்ம வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு முதலாவது ஒரு ஆசை இருந்தது, அவருடைய விருப்பமாக இருந்தது. ஆனால் தேவன் வாழ்கிற இடத்திலே நம்மை பெற்றெடுக்காமல் வேறு ஒரு உலகத்திலே நம்மை பெற்றெடுத்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், வானத்திலே யுத்தம் உண்டாயிட்டிருக்கு. ஆண்டவருக்கு விரோதமாய் பிசாசும் அவருடைய தூதர்களும் யுத்தம் பண்ணினார்கள்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு ஆதாரமான வேத வசனத்தை நாம் வாசிப்போம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின சுவிசேஷ நூல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், வானத்தில் யுத்தம் உண்டாயிற்று. ஆண்டவருக்கு விரோதமாய் பிசாசும் அவருடைய தூதர்களும் என்ன பண்ணுறாங்க, யுத்தம் பண்ணுறாங்க. ஆண்டவரிடத்தில் யுத்தம் பண்ணி யாராவது ஜெயிக்க முடியுமா? ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய ஊழியங்களுக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் எழும்பப்பட்டாலும், ஆண்டவருக்கு விரோதமாக எப்படிப்பட்ட காரியம், அது மக்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கிரியைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் எழும்பப்பட்டாலும், தொடர்ந்து அதுக்கடுத்த வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விரோதமாக எந்தப்பட்ட காரியம் நேரிட்டாலும், எப்படிப்பட்ட மனிதர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக ஆண்டவருடைய ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பப்படுகிறான்னு சொன்னால் அவர் காணாமல் போய்விடுவார்கள். இன்றைக்கி நம்ம கண்கூட பார்க்க முடியும். ஆண்டவருக்கு விரோதமாகவும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புனாங்களோ, ஒன்று ரட்சிக்கப்பட்டு உள்ளே இருக்கணும், இன்னொன்று அவங்களுக்கு காணாமல் போயிருக்கணும். நம்ம அதை கண்கூட பார்க்க முடியும். பார்க்கலாம். இந்த வானத்தில் யுத்தம் உண்டாயினபடினாலே அவர்கள் ஆண்டவரோடு கூட யுத்தம் பண்ணி அவங்களால ஜெயம் கொள்ளவில்லை. அவங்க என்ன பண்ணாங்க, பாதாளத்தில் தள்ளப்பட்டார்னு சொல்லி அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசித்தால் நமக்கு தெரியும்.
அப்போது ஆண்டவர் ஏன் அவர் வாழ்கிற அந்த பரலோகத்தில் நம்மை பெற்றெடுக்கவில்லை என்று சொன்னால், இப்படிப்பட்ட யுத்தம் இனி ஒரு காலமும் பரலோகத்திலே நேரிடாதபடிக்குத்தான் அவர் வந்து இந்த பூ உலகத்தை உண்டு பண்ணினார். அதாவது இந்த பூமியை ஆண்டவர் உண்டு பண்ணினார். எப்பொழுது இவருக்கு இந்த ஆசை இருந்தது, பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி ஆசை எப்பொழுதிலிருந்து ஆண்டவருக்கு இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 1 அதிகாரம் 4 வாசிங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றம் இல்லாதவருமாய் இருப்பதற்கு உலகத் தோற்றத்திற்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாக இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்கள், ஒரு அழகான வசனம். இந்த வசனத்தை வாசிக்கும்போது, அவர் நம்மை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம வசனத்தை வாசித்திருக்கிறோம். அவர் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை அறியல. இந்த உலகம் உருவாகத்திற்கு முன்பதாகவே, இந்த வானம் படைப்பதற்கு முன்பதாகவே, இந்த பூமி படைப்பதற்கு முன்பதாகவே, மரம் செடி கொடிகளை படைப்பதற்கு முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை திரும்ப வாசிங்களேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாக இருப்பதற்கு போதும். அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே, நம்மெல்லாம் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத் தோற்றத்திற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஏன் எப்படி வாழணும் நம்ம ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 1 அதிகாரம் 15 வாசிப்போம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர், ஒரு குற்றமில்லாத இருதயம் உள்ளவர். அவர் போரி ஒரு நல்லவர் இந்த உலகத்தில் நம்ம பார்க்கவே முடியாது. நன்மை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அவரை காட்டிலும் ஒரு பரிசுத்தமான இந்த உலகத்தில் இருப்பார் என்று சொன்னால் யாருமே இருக்க முடியாது. அவரை போல ஒரு நீதிமான் இந்த உலகத்தில் இருப்பாங்கன்னு சொன்னால் யாருமே இருக்க முடியாது. ஒரு குற்றமில்லாத இருதயத்தோடு உண்மையுள்ளவருமாய் நேர்மையுள்ளமாய் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஆகையால் அவரை போலவே நாம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், அவரை போலவே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களும் சுத்த இருதயத்தோடு கூட வாழ்கிறவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு தகப்பன் இருக்கிறார். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் ஒரு தகப்பன் இருக்கிறார். தன்னுடைய பிள்ளை எப்படி இப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாருன்னு சொன்னால் தன்னுடைய பிள்ளை என்ன பண்ணுவார்? அவரும் போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும், தன்னுடைய பிள்ளையும் போலீஸ் ஆஃபீஸராக ஆகணும்னு அவர் நினைப்பார். இப்போ ஒரு ஜட்ஜு இருக்கிறாங்கன்னா தன்னுடைய பிள்ளையும் அதே மாதிரி ஜட்ஜ் ஆகணும். ஒரு டாக்டர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதே துறையில் அவனுடைய பிள்ளையும் என்ன பண்ணணும்? டாக்டர் ஆகணும்னு சொல்லி அதுதான். அப்படிப்பட்டதாக தான் அந்த தகப்பனுக்கு ஒரு யோசனை இருக்கும். தான் எப்படி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறேனோ அதே போல் தன்னுடைய பிள்ளையும் அதே உயர்ந்த ஸ்தானத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழ்கிற தகப்பன் தன் பிள்ளையை குறித்து அவர் யோசிப்பார். அதே போல தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பெற்றெடுக்க வேண்டிய பிள்ளைகள், தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவரும் சுத்த இருதயம் உள்ளவர்களுமாய் உண்மையுள்ளவர்களுமாய் நேர்மை உள்ளவர்களுமாய் முக்கியமாக பரிசுத்தம் உள்ளவர்களுமாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசைப்பட்டிருந்தார். தொடர்ந்து இந்த ஒன்று வசனத்தை வாசிங்க. 16 வசனத்தை. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். போதும். அவர் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தமாக உள்ள தேவன். அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நம்மளும் பரிசுத்தமாய் வாழ பழகிக்கொள்ளும். இன்றைக்கி நம்ம சபையில் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம், இங்கே நம்ம திருவிருந்தில் கையெழுக்கிறோம். எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோம், எத்தனை பேர் இன்றைக்கி அசுத்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ யோசனைகள் மத்தியில், எத்தனையோ போராட்டங்கள் பாடுகளின் மத்தியிலே நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களாய் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். எந்த ஒரு தவறும் செய்ய வாய்ப்பு கிடைக்காம அவன் தவறு செய்யாமவே வாழ்ந்தா அவனை பரிசுத்தவான்னு சொல்லுவோமா? இல்லை, எல்லா தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அவன் தவறு செய்யாமல் வாழுகிறவனை நாம் பரிசுத்தவான்னு சொல்லுவோமா?
எந்த ஒரு தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தும், எல்லா தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தும் அந்த தவறு செய்யாமல் அந்த வாய்ப்பை நழுவு விடுகிறவனை தான் நம்ம என்ன பண்ணுவோம், பரிசுத்தவான்னு சொல்லுவோம். அதே போல் தான் யோசேப்பு, அந்த நாளில் யோசேப்புக்கு ஒரு தவறு செய்வதற்கான வாய்ப்பு அவனுக்கு அந்த நேரத்தில் உண்டானது. போத்திபாருடைய மனைவி தன்னுடைய சைனி என்று அவனை அவனுடைய வஸ்திரத்தை இழுத்து அவனை வந்து கூப்பிட்டான். ஆனால் அந்த டைமில் யாருமே இல்லை. யோசேப்பு என்ன பண்ணியிருக்கலாம் நினச்சிருந்தா, யோசேப்பு வேறு இருதயம் உள்ளவுடனாக இருந்திருந்தா அவன் அந்த நாளில் அவன் தப்பு பண்ணியிருப்பான். இன்றைக்கி அவனை யோசேப்பை பற்றி நம்ம தப்பாக பேசியிருந்திருப்போம். அவன் அந்த மாதிரி இருந்தான், இந்த மாதிரி இருந்துட்டான்னு இன்றைக்கி யோசேப்பை பற்றி நம்ம அப்படி பேசியிருந்திருப்போம். ஆனால் அவன் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்தான். அவன் இருதயத்தில் குற்றம் இல்லாதவனும், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், தேவனுக்கு பயந்தவனுமாய் அவன் வாழ்ந்தான். ஹல்லேலூயா. அதே போல தான் அந்த யோசேப்பை போல நம் வாய்ப்பு, எவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை நழுவ விடுகிறவர்களாய், அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவர்களாய் நாம் வாழ வேண்டும். இன்றைக்கி எத்தனை பேருக்கு எத்தனையோ வாய்ப்பு கிடைத்திருக்கும் தவறு செய்வதற்கு. நம்ம எத்தனை பேர் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டிருப்போம்? இல்லை எத்தனை பேர் அந்த வாய்ப்பை, ஆண்டவருக்கு விரோதமான அந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி எத்தனை பேர் அந்த வாய்ப்பை நாம் தட்டி கழிச்சிருப்போம்? அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, எல்லா காரியங்களும். இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிற நமக்கு தான் அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், இப்படிப்பட்டதான இந்த பாவத்தை செய்கிற அநேக காரியங்கள் நமக்கு ஈஸியாக என்ன பண்ணுவோம், நம்மளை நேரிடும். நம்ம பாவத்தை செய்யறதுக்கு ஈஸியாக நேரிடும். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரர் என்னத்தை பார்த்துருந்தா, இது பண்ணு ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் யாரும் நல்லவன் இல்லை, இது பண்ணுறதுனால ஒன்றும் கெட்டவன் ஆகிட்டு போகிறதில்ல, இந்த உலகத்தில் யார் நல்லவன், இதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, என்ன பண்ணுற போகிறான் பண்ணு அப்படின்னாரு. அப்போது எனக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சிது தவறு செய்வதற்கு. அப்போ அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி கொண்டு இருந்தேன்னா இந்த வார்த்தையை கூட என்னால் என்ன பண்ணியிருக்க முடியாது, அந்த இடத்துல நான் பகிர்ந்து கொண்டு இருக்க முடியாது. அந்த வாய்ப்பை நான் தட்டி கழித்தவனாக இருந்தேன். ஐயோ, அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நம்ம வாழ வேண்டும். எவ்வளோ தவறு செய்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருந்தும் எல்லா தவறுகளையும் நம் தட்டி கழிக்கிறவர்களாய், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் வாழ்வதற்கே தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காக தான் நாம் பெற்றெடுத்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் அவரை போலவே பரிசுத்தராய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இதை குறித்து ஒரு அழகான வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். அழிந்து போகிற பொன் அக்கினியிலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிற போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிற நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். அன்னைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. ஆண்டவர் அப்படிப்பட்டதான காரியத்தை யோசேப்புக்கு அனுமதிச்சார். ஆண்டவர் அனுமதிக்கலைன்னு சொன்னால் இன்றைக்கி யோசேப்புவின் மேன்மையை நம்ம என்ன பண்ண முடியாது, பறைசாற்றிருக்க முடியாது. இன்றைக்கி யோசேப்பு வந்து அவ்வளோ உண்மை உள்ளவனாக இருந்தான், இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாக இருந்தான், ஆண்டவருக்கு பயந்தவனுமாக இருந்தான், பரிசுத்தமாய் வாழ்ந்தான் என்று சொல்லி இன்றைக்கி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அவனுடைய மேன்மையை இன்றைக்கி நம்ம பறைசாற்றி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அவனுக்கு அந்த டைமில் வாய்ப்பு கிடைச்சிது. அவன் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாதவனாக இருந்தான். அந்த நாளில் அவனுக்கு என்ன பட்டதுன்னா, அவனுடைய விசுவாசம், அந்த வெளியேறப்பட்டதாக இருக்கிற விசுவாசம் அவனுக்கு சோதிக்கப்பட்டதாக இருந்து அந்த சோதனையை அவன் ஜெயித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல தான் அழிந்து போகிற பொன் சோதிக்கப்படுகிறது போல அதை பார்க்கலும் வெளியேறப்பட்டதாக இருக்கிற நம்முடைய விசுவாசம் நிச்சயமாக சோதிக்கப்பட வேண்டும். அதனால தான் இந்த உலகத்தில் அநேக பாடுகள், உபத்திரங்கள் வருது. எத்தனை பேர் அந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கிறோம்? எத்தனை பேர் ஆண்டவர் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டுமான்னு சொல்லி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோபு சொல்லுவார். அதே போல் ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறலைன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் அது தாமதமாக இருக்குது சொன்னால், நம்ம ஆண்டவரை தூஷிக்கிறவர்களா, ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்குறவர்களாக நம்ம இருப்போம். ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, கை இல்லை, கால் இல்லை நம்ம சொல்லி இருப்போம். அப்போது அந்த இடத்துல உன்னுடைய விசுவாசம் என்னாச்சு? அந்த விசுவாசத்தை சோதிக்கப்படுகிற வாழ்க்கையை தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்தமாய் அந்த பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை நம்ம வாழும்பொழுது தான் அவர் வாழ்கிற இடத்திலே நமக்கு இடம் உண்டு. ஹல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நல்லது, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால்
அநேகத்தின் பேரில் உன்னை அதிகாரி வைப்பேன். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை போல ஒரு பரிசுத்தவான் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவரை போல ஒரு உண்மை உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவர் எப்படி அந்த காலகட்டத்தில் மனிதராய் வந்து எப்படி ஊழியத்தை செய்தாரோ, எப்படி பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினாரோ, எப்படி உண்மையுள்ள வாழ்க்கையை அவர் வாழ்ந்து காட்டினாரோ, இன்றைக்கு நாம் அப்படி வாழ முடியுமா முடியாதா? அவரை போல ஒருவனும் பரிசுத்தவான் இருக்க முடியாது. ஆனால் அவரை போல அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அவரை போல வாழ்வதற்கு நம் முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. கொஞ்சத்தில் உண்மையாக என் பிள்ளை கொஞ்சத்தில் உண்மையாக இருக்காதா, என் மக கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க மாட்டாளான்னு சொல்லி ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்குறார். நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் போதும், உன்னை அநேகத்தின் பேரிலே அவர் அதிகாரியாய் வைப்பார். இந்த பூமியில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் அங்கீகரிப்பார். அவர் வாழ்கிற இடத்துல நமக்கு இடம் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நாசா விஞ்ஞானிகளாக இருக்கிறாங்க. சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் போகிறாங்க. எதுக்காக போகிறாங்கன்னா, அங்கே பழுதடைந்திருக்கிற அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க ரிப்பேர் பண்ணுறதுக்காக அங்கே போவாங்க. அங்கே யார் வேணாலும் போயிட முடியாது. அங்கே போகிறவங்களை வந்து ஆஸ்ட்ரோனட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே யார் வேண்டுமானாலும் போயிட முடியாது. அப்போது அங்கே போகிறதுக்காக அந்த ஆஸ்ட்ரோனட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பூமியிலேயே என்ன பண்ணுவாங்க, அந்த செவ்வாய் கிரகத்தில் சந்திர மண்டலத்தில் எப்படி இருக்கிறதோ அதே போல் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூமியில் வந்து உண்டு பண்ணுவாங்க. அந்த பூமியில் அதே போல் செஞ்சுட்டு இங்கே ஒரு 6 காலமாகவும் ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஒரு வருட காலமாகவோ ஏதோ ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணி அந்த ட்ரைனிங்கில் அவங்க நல்லபடியாக தேர்ச்சி பெற்று அவங்களுக்கு எல்லா வித ட்ரைனிங்களும் அவங்களுக்கு கொடுத்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும், அந்த செவ்வாய் கிரகத்துக்கும் சந்திர மண்டலத்துக்கும் போக முடியும். யார் வேணால் போகிற இடம் இல்லை. எங்கள் இடத்துல கோடியாக சொத்து இருக்குது, நான் 10 கார் வச்சுருக்கிறேன், நான் 10 வீடு வச்சுருக்கிறேன், நான் முதலமைச்சராக இருக்கிறேன், நான் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட என்ன பண்ண முடியாது, அப்படிப்பட்ட இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அதுக்குரிய தகுதி, அதற்குரிய படிப்பு இருக்கணும். அவங்க இத்தனை வருட காலம் ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க. அங்கே போனோன்னா அதே போல் வாழ்க்கை இங்கே வாழ்ந்து காட்டுறாங்க. அதே போல் வாழ்க்கை இங்கே வாழும்பொழுது அப்போ அந்த அவ்வளோ டெஸ்ட்டில் எல்லா டெஸ்ட்லேயும் அவங்க தேர்ச்சி பெற்று அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையும் நம் பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் பரலோகத்தில் எப்படி நாம் வாழ வேண்டுமோ அப்படி இந்த பூமியில் நாம் வாழ்ந்து காட்டினால்தான் அப்படிப்பட்ட பரலோகத்திற்கு நம் தேவன் வீற்றிருக்கிற இடத்திற்கு நாம் போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புரியுங்களா, அந்த ஏதேன் என்னும் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை தேவன் ஏன் படைத்தார்னா இதனால தான் படித்தார். இந்த பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது தான் அப்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்போ யோசேப்பினுடைய மேன்மையை நம்ம பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். அதே போல் நம்முடைய மேன்மையை பறைசாற்றுவதற்காகத்தான் தேவன் ஏதேன் என்னும் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை தேவன் படைத்தார். பாருங்கள், யோபு எடுத்துக்கிட்டோன்னா யோபின் இடத்துல பிசாசு டைரெக்டாக போனானா இல்லை, யோபின் இடத்துல டைரெக்டாக பிசாசு போல. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, யோபின் இடத்துல போகும்படியாக தேவன் அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுவதற்காக தான் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். அப்போது அந்த இடத்துல நம்முடைய விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் அவன் உதட்டாளில் கூட பாவம் செய்யவில்லைன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போது யோபுவினிடத்தில் பிசாசு போய் எல்லா காரியங்களும் அவனிடத்துலேருந்து எல்லாத்தையும் எழுந்து போய் அவன் தனிமையில் நிற்கும் பொழுது கூட அவன் என்ன பண்ணல, தேவனை தூஷிக்கலை. அப்போது அவனுடைய மேன்மை என்ன, அவனுடைய உண்மைத்தன்மை, அவனுடைய தேவன் மேலே வைத்திருந்த அன்பு, தேவன் மேலே வைத்திருந்த ஒரு உண்மையான ஒரு அன்பு என்ன பண்ணுது, யோபுவின் இடத்துல வெளிப்பட்டது. இன்றைக்கும் நம்ம யோபு குறித்து நம்ம அநேக நாட்களில் யோபு என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது யோபுவுடைய மேன்மையும் யோசேப்புடைய மேன்மையும் நம்ம இந்த நாளிலே பறைசாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாளிலே தேவன் வைத்த விசுவாச பரீட்சையிலே அவர்கள் ஜெயித்த பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய மேன்மையை பறைசாற்றுவதற்காகவே தான் தேவன் ஏதேன் என்னும் தோட்டத்திலே நன்மை தீமை அறியத்தக்கதான மரத்தை தேவன் படைத்தார். இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியமாக, யாருக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு ரொம்ப விருப்பமாகுது, ரொம்ப ஆசையாக இருக்குது, கரங்களை உயர்த்தலாம், தைரியமாக தூக்கலாம். ரொம்ப ஆசையாக இருக்குது இந்த உலகத்தில் வாழறதுக்கு, யாருக்குமே இல்லையா? சரி, ரொம்ப வெறுப்பாகுது, ஏன்டா இந்த உலகத்தில் வாழறோம், திருப்பி ஏன் கை தூக்குனீங்களாம் கேட்க மாட்டோம், தைரியமாக சொல்லலாம், தூக்கலாம், தைரியமாக கை தூக்கலாம். சரி, இந்த உலகத்தில் வாழற அநேகருக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குதா வெறுப்பாக இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். எப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால்,
ஃபுல்லாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, குழந்தைகள் திருட்டு, குழந்தைகளுக்கு நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள், செயினுக்காக கொலை, பணத்துக்காக கொலை. பாருங்கள் எவ்வளோ கொலைகள். இப்போது அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம எடுக்கிறோன்னா ஏதோ ஒரு இடத்துல தானே ஒரு கொலை செய்தியை நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துல திருட்டு போன விஷயத்தை நம்ம பார்ப்போம். ஏதோ ஒரு இடத்துல பாலியல் வன்கொடுமை செய்ததை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி எடுக்கிற நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் பேப்பரில் கூட இப்படிப்பட்டதான ரேப் கேஸோ, திருட்டோ, கொலையோ, ஏமாத்துறதோ, இச்சையினால் இப்படி போய் மாறி போய் இருக்கிறதோ, எல்லா காரியங்களும் இன்றைக்கி எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஃபுல்லாக அப்படிப்பட்ட காரியம் தானே நிரம்பி இருக்கிறது. தஷ்வந்த் அப்படின்ற ஒரு மனித உலகத்தில் வாழ்ந்த ஒரு மிருகம், ஒரு 6 வயது குழந்தை என்ன பண்ணியிருக்கிறான், ரேப் பண்ணி பாலியல் வன்கொடுமை பண்ணி 6 வயது குழந்தைய பாலியல் வன்கொடுமை பண்ணி அந்த குழந்தைய அப்படியே எரிச்சிருக்கிறான். சின்ன குழந்தை, 6 வயசு குழந்தை, அது 1வது படிக்கிறதோ 2வது படிக்கிறதோ, எவ்வளோ ஒரு சின்ன 6 வயசு குழந்தையிடத்தில் என்ன பார்த்தான்னு தெரியல. அப்படி ஒரு குழந்தைய மிருகத்தனமாய் பாலியல் வன்கொடுமை செய்து அவன் என்ன பண்ணிக்கிறான், எரிச்சிருக்கிறான். பொள்ளாச்சியில் நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எவ்வளோ ஒரு பாவம் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது எங்கேயோ யாருக்கோ நடக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாதாரணமாக கடந்து போயிடுறோம். இதே நம்முடைய ஊரில் நடந்தா, நம்முடைய தெருவில் நடந்தா, ஏன் நம்முடைய வீட்டில் நடந்தா நம்முடைய மனநிலைமை இருக்கும், எப்படி இருக்கும்? அப்போ நம்மளுக்கு எப்படி வாழ ரொம்ப ஆசையாக இருக்குமா, வெறுப்பாக இருக்குமா? இப்போ சொல்லலாம், நம்ம வீட்டில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நமக்கு, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய குழந்தைகளுக்கு இப்படிப்பட்டதான காரியங்கள் நேரிட்டால் நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குமா, இல்லை ஏண்டா வாழறோம் என்று வெறுப்பாக இருக்குமா? நிச்சயமாக ஏண்டா இந்த உலகத்தில் வாழறோன்னு சொல்லி வெறுப்பாக இருக்கும். அதே போல் தான் அந்த சோதோம் குமாரா பட்டண காம விகாரங்களால் நிறைந்திருந்தது. அப்போது லோத்து தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டவருமாய், தன் இருதயத்தில் குத்தப்பட்டவருமாய் அந்நாளில் நின்றார். இந்த உலகத்தில் நீதிமான்கள் யாருமே வாழ விருப்பப்பட மாட்டாங்க. இது ஒரு டெம்பரவரியான ஒரு லைஃப்பில் தான் நம்ம பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாருமே நிரந்தரமான வாழ்க்கையை இந்த இடத்துல வாழ போகிறதில்ல. ஏதோ 60 வயசோ 70 வயசோ, ஏதோ பலத்தின் மிகுதினால் ஒரு 80 வயசோ தான் என்ன பண்ண போகிறோம், இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறோம். 80 வருஷமே இந்த கொலைகாரில் கூட நம்மளால் வாழ முடியலையே. 80 வருஷம் வாழ்கிற வாழ்க்கையில் இந்த பாலியல் வன்கொடுமை செய்திகளோடு கூட இணைந்து நம்மளால் வாழ முடியலையே. பொய் பேசுகிறவர்களோடு, பாவம் செய்கிறவர்களோடு, இப்படி பாவப்பட்டதான உலகத்திலே இப்படி பாவம் செய்கிறவர்களோடு கூட இணைந்து இப்படிப்பட்டதான வாழ்க்கையை நம்மளுக்கு வாழறதுக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கொடுத்தால், இப்படிப்பட்டவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கொடுத்தால் என்ன ஆகும்? அதனால தான் என்ன பண்ணார் ஆண்டவர், ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சத்தை, இப்படிப்பட்ட பாவைகளை தடுக்கும்படியான தடுப்பு சுவராகத்தான் ஏதேன் தோட்டத்தில் தேவன் உண்டு பண்ணின நன்மை தீமை அறியத்தக்கதான மரம். முதலாவது காரியம், நீதிமான்களுடைய மேன்மையை தேவன் பறைசாற்றுவதற்காக, நம்முடைய மேன்மையை தேவன் பறைசாற்றுவதற்காகத்தான் ஏதேன் தோட்டத்திலே அப்படிப்பட்டதான விருட்சத்தை தேவன் படைத்தார். இரண்டாவது காரியமாக, இந்த இப்படிப்பட்டதான பாவைகளை தடுக்கும்படியான தடுப்பு சுவராகத்தான் ஏதேன் தோட்டத்தில் இப்படிப்பட்டதான விருட்சத்தை தேவன் படைத்தார். எவ்வளோ ஒரு கஷ்டமான நிகழ்வு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு, அந்த அந்த குடும்பத்தில் எவ்வளோ வறுமைனால் ஒரு பாத்ரூம் கூட இல்லாத நிலைமையில் என்ன பண்ணுறாங்க, +2 எக்ஸாம் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, பாத்ரூம் போகிறதுக்காக ஏதோ ஒரு முள்செடி பின்னாடி எங்கேயோ போகிறாங்க. அந்த குழந்தைய என்ன பண்ணியிருக்கான், பாலியல் வன்கொடுமை செஞ்சு துண்டு துண்டாக வெட்டி போட்டிருக்கிறான். அந்த பிள்ளையோட ஆசை எப்படி இருந்திருக்கும்? அந்த பிள்ளை எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்திருக்கு, அடுத்த எக்ஸாமுக்கு படிக்கிறன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும், அடுத்தது என்ன பண்ண போகிறோம், அடுத்தது என்ன காலேஜ் சேர போகிறோன்ற எவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும். அவருடைய பெற்றோர்கள் மனநிலைமை, அந்த குழந்தைய குறித்து, அதோடைய பிள்ளையை குறித்து அவங்க என்னெல்லாம் யோசித்து வச்சுருப்பாங்க. அந்த பிள்ளையை படிக்க நல்லா படித்து நல்லா மார்க் எடுக்கணும், அடுத்தது எந்த காலேஜில் சேர்க்கணும், அதுக்கு ஒரு திருமணத்தை பண்ணணும், எவ்வளோ ஒரு காரியத்தை அவங்க பெற்றோர்கள் அவர்கள் நினைத்திருப்பார்கள். ஆனால் அந்த பிள்ளை மரித்து போனது. இப்படிப்பட்ட கொடுமையான இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதே வேறு நாட்டிலெல்லாம் நடந்தால் நிற்க வச்சு நடு ரோட்டில் சூடுவாங்க, இல்லை நடு ரோட்டில் தூக்கு போடுவாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் தான் எல்லா தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு அசால்ட்டாக போயிட்டு 1 மாதத்துலேயே வெளியே வரான், 2 மாதத்துலேயே வெளியே வரான், 6 மாதத்துலேயே வெளியே வரான். தப்பு செஞ்சால் செத்துருவோன்னு ஒரு பயம் இருந்தால்
இன்னொரு பொண்ணை அவனை பண்ண மாட்டான், தொட மாட்டான். நம்முடைய சட்டங்கள் அவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கிறது. நம்முடைய சட்டம் இப்படி இருக்குது. ஒரு பெண்ணை தொடுறான்னா அவன் எவ்வளோ தைரியத்தோடு அவன் தொடுறான். தொட்டுட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் ஜாலியாக அவன் ஜெயிலுக்கு போய்ட்டு ரிட்டன் திருப்பி வரான், 6 மாதத்துலேயே வந்துடுறான். அதனால் பயம் இல்லை. இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? அவர் போன வாரத்தில் கூட ஐயா பேசியிருந்தார், இந்த பிள்ளையை பற்றி பேசியிருந்தார். இதுக்காகலாம் நம்ம என்னப்பா பண்ண முடியும்? ஒரே காரியம் தான்ப்பா பண்ண முடியும், ஜபந்தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். உண்மையாகவே இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்குரிய ஒரே காரியம் ஜபந்தான் பண்ணணும். இப்போ வேற எங்கேயோ நடக்கிறதுனால நம்ம இப்போது இந்த மெசேஜ் கேட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியே போயிட்டுனா கூட என்ன பண்ணுவோம், நார்மலாக ஆகிடுவோம். இதே நம்ம ஊர்லேயோ நம்ம வீட்லேயோ நடந்தால் நம்முடைய இருதயம் எப்படி நொறுங்குண்டதாக இருக்கும் என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட ஜபத்துங்களிலோ எல்லா ஜபங்களிலும் அவர்களுக்காக, இப்படி பாலியல் வன்கொடுமை செய்கிறவர்களுக்காக, அப்படி பாதிக்கப்படுகிற பிள்ளைகளுக்காக, அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளோ கனவு, எவ்வளோ ஆசைகளோடு அவர்கள் இருக்கிறார். சின்ன வயசு பிறந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, வயசான ஆயாக்கும் பாதுகாப்பு இல்லை. யாரையுமே விட மாட்டுறானுங்க. சிரிக்க வேண்டிய காரியம் இல்லை, இது உண்மை இல்லை. சின்ன வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, பெரிய வயசு ஆயாக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்போது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பியிருக்கிறார். முதலாவது அவருக்கு ஆசை இருந்தது, அவருக்கு பிள்ளைகள் வேண்டும் என்று சொல்லி ஆசை. அந்த பிள்ளைகள் பரிசுத்தமாய் அவரை போலவே குற்றமற்றவர்களாய், அவரை போல சுத்தம் இருதயம் உள்ளவர்களாய், அவரை போலவே நீதிமான்களாய், அவரை போலவே ஒரு பாவம் அறியாதபடிக்கு அவரை போல உண்மையுள்ளவர்களாய் நேர்மையுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அப்படியாய் தேவன் நம்மை பூமியிலே பெற்றெடுத்தார். அவரை போலவே வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மளை பெற்றெடுத்தார். நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யார் வேணால் உண்மையாகவே பரலோகம் போயிட முடியாது. இப்படிப்பட்ட பாவங்களில் நிரம்பியிருக்கிற யாரையெல்லாம் பரலோகம் போக முடியாது. அவரை போலவே பரிசுத்தமல்ல, கொஞ்சத்திலே உண்மையாக அவரை போலவே நம்ம வாழ்ந்து காட்டினால்தான் அப்படிப்பட்டதான அவர் வீற்றிருக்கிற பரலோகத்திலே நமக்கு இடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், இப்போ ஒரு எக்ஸாம், ஸ்கூலில் ஒரு எக்ஸாம், காலேஜில் ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்கன்னா அந்த பிள்ளை ஒரு தேர்ச்சி பெற்று பாஸ் ஆனால் தான் என்ன பண்ண முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கோ நெக்ஸ்ட் கிளாஸ்க்கோ போக முடியும். அதே போல தான் இந்த உலகத்திலே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தான், இப்படிப்பட்ட பரிசுத்தமான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டினால்தான் நம் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் ஒருவரும் கெட்டு போவது பிதாவினுடைய ஒரு சித்தம் அல்ல. ஆண்டவர் இப்படிப்பட்டவர்களையும் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அவர் அவ்வளோ உண்மையுள்ள தெய்வம், அவ்வளோ ஒரு மன உருக்கம் உள்ள தெய்வம். அவர் இப்படிப்பட்டவங்க மன்னிப்பு, தான் செய்த தப்பை மன்னிப்பு கேட்டாங்கன்னா ஆண்டவர் அவர்களே கூட மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். இப்படிப்பட்டதான காரியம், இப்படிப்பட்டதான ஒரு எண்ணங்கள் யோசனைகள் நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய இருதயத்திலும் தவறான எண்ணங்கள் யோசனைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை மன்னியும், பிதாவே என்னை மன்னியும் என்று சொல்லி நம்ம முறையாய் அறிக்கையிடும் போது தேவன் உண்மையாகவே இப்படிப்பட்ட காரியங்களில் நம்ம இருதயங்களிலிருந்து பிடுங்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். வாசிக்கலாம், சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார், அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் இன்னொரு வாட்டி அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. நம்முடைய தேவன் வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வருவார், அவர் மௌனமாயிரார். இது கடைசி காலமாக இருக்கிறபடியாலே, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறபடினாலே அவர் வரப்போகிறார். அவர் வரப்போகிற ராஜாவாக இருக்கிறார். அவர் வரும்போது அவர் முன்னாடி ஒருவரும் நிற்கவே முடியாது. அவர் வரும்போது அவர் மௌனமாக இருக்க மாட்டார். நீ சொல்கிறதெல்லாம் அவர் என்ன பண்ண மாட்டார், கேட்கவே மாட்டார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் தம்முடைய ஜனங்களை போதும் அவர் நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் இந்த உலகத்திலே அவர் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள். ஒருவேளை இப்படிப்பட்ட இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்க இப்படிப்பட்ட உங்களுக்கும் ஏதோ ஒரு யோசனைகள், தவறான சிந்தனைகள் இருக்கும் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பாவத்தில் நிரம்பி பாவப்பட்டதான வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் உங்களையும் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கார். அவர் மன்னிக்கவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறபடினாலே நீங்கள் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார்.
எல்லா காரியங்களையும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு நேராகவும் நம்முடைய சரீரத்தை ஆவி ஆத்மை அவருக்கு